வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாயச ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெகுலராக செய்கிற பாயசத்துக்கு மாற்றா இதை செஞ்சு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு துருவின எல்லோ பம்ப்கின் சேர்த்துக்கலாம். இது அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க. இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் துருவி சேர்க்கும் போது அது சீக்கிரமாக வதங்கியும் வரும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்மெல்லுக்கும் அது வதங்கின பிறகு வர ஸ்மெல்லும் வித்தியாசம் நல்லா தெரியும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டான பாயசம் கிடைக்கும். இது நல்லா வதங்கின பிறகு தான் தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கணும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கும், அதை சேர்க்கக்கூடாது. 2வது 3வதாக எடுக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் எல்லோ பம்ப்கின்க்கு 1.5 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம் அப்படிங்கிறதால சீக்கிரம் அது வெந்துடும். நல்லா வெந்து வந்த பிறகு நான் இன்றைக்கி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதில் தூசி இருந்துச்சு. அதனால் உங்களோட வெல்லம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் சாப்பிடும்போது ஏற்படுற ஒரு நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். முதல் தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு ஆறின பிறகு தான் நம்ம சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். ஏன் அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா திக்கான பாலை ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், திக்கான தேங்காய் பால். அவ்வளோதான். ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓரளவு ஆறி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான்.
ரொம்ப டேஸ்டான யம்மியான எல்லோ பம்ப்கின் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம சேமியா பாயசம் தான் ட்ரை பண்ணுவோம். இது அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.